மாணவர்களுக்கு வணக்கம். கிருஷ்ணன் தூதுச் சுருக்கத்தை நாங்கள் வினாவிடையாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் முதலாவது வினா கேட்கப்பட்டிருக்கின்றது. ஐவராம் அவனிவர்க்கும் இங்கு ஐவர் என்று குறிப்பிடப்படுபவர் யார்? ஐவர் என்று இப்பாடலிலே குறிப்பிடப்படுபவர் தர்மன், வீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். அடுத்த வினா, இப்பாடலில் பாண்டவர்களை நோக்கி கண்ணன் கூறிய விடயம் யாது? பாண்டவர்களை நோக்கி கண்ணன் கூறிய விடயம், குரு நாட்டினை சமாதானமாக பெற்றுக்கொள்ள எண்ணமா? மீண்டும் கொடிய காட்டில் திரிந்து வர எண்ணமா? இரு பகுதியினரும் பகை கொண்டு செய்யும் போரில் பிழைப்பவர் யார் என்று எண்ணி விரைந்து கோபம் கொண்டு எழுந்து போர் செய்ய எண்ணமா என்று தேவர்களின் தலைவனான கண்ணன் வினவுகின்றார். அடுத்த வினா, இப்பாடலில் குறிப்பிடப்படும் நாட்டு வளச்சிறப்பு. நாட்டு வளச்சிறப்பு என்று பார்க்கின்ற பொழுது, வயல்களிலே வரால் மீன்கள் உலவுகின்ற அழகிய நாடாக காட்டப்பட்டிருக்கின்றது. அதே போல இந்த பாடலினுடைய ஒவ்வொரு வரியாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது செய் என்பது வயல் என்பதை குறிக்கும். ஆகவே வயல்களிலே வரால் மீன்கள் உலவுகின்ற திருநாடாக அங்கே அஸ்தினாபுரம் குறிப்பிடப்படுகின்றது. அடுத்த வரி, பெற நினைவோ இந்த நாட்டினை பெற்றுக்கொள்ள எண்ணமா என்று கேட்கின்றான். பைவரா என்பது இங்கே ஐவரை குறித்து நிற்கும். தர்மன், வீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். அருங்கானம் என்பது கொடிய கான். இந்த கொடிய கானத்திலே காட்டிலே பயின்று என்பது அலைந்து திரிதர நினைவு ஒன்று இரண்டாவது வினா அமைகின்றது. இது கண்ணன் பஞ்சபாண்டவர்களை நோக்கி கேட்ட வினாவாகும். அதே போல இந்த பாடற்பகுதியில் விரைவின் உறுத்து எழுந்து என்பது விரைவாக அங்கு கோபம் கொண்டு எழுந்து புற நினைவு என்பது பெற்றுக்கொள்ள எண்ணமா? உண்மையாகவே ஐவராம் என்று மீண்டும் சொல்லப்படுபவர்கள் பஞ்சபாண்டவர்கள். அவனிவர்க்கும் இந்த பூமியிலே நினைவு ஏது என்று அருள் புரிந்தான் அமரர் கோமான் என்று சொல்லப்படுபவன் தேவர்களுடைய தலைவனாகிய கண்ணன். கிருஷ்ணன் தூதுச் சருக்கத்தின் இரண்டாவது பாடலுக்கான வினாவிடைகளை பார்ப்போம். இரண்டாவது பாடல், வைரம் எனும் சுடு நெருப்பை மிக மூட்டி என தொடங்குகின்றது. இதிலே வினாவப்பட்ட வினா, போரை விரும்பாத தர்மனின் மனநிலை எவ்வாறு எடுத்து காட்டப்படுகின்றது? போரை விரும்பாத தர்மனின் மனநிலை என்று கேட்கின்ற பொழுது எழுதி கொள்ளுங்கள் மாணவர்களே. யுத்தம் செய்து கொண்டால் துரியோதனன் முதலியோரும் பஞ்சபாண்டவர்களாகிய நாமும் போரிலே அழிந்து விடுவோம். ஆகவே இருவரும் சமாதானமாக போவதே சிறந்த வழி என தர்மன் தனது நிலையை தெளிவுபடுத்தினான். ஆவண்ணா வினா, இப்பாடலில் கூறப்படும் குரு நாட்டின் வளச்சிறப்பை எடுத்து காட்டுக. எழுதி கொள்ளுங்கள். நீர் நிறைந்த பொய்கையிலே பகலில் சூரியனை கண்டு மலரும் தாமரையும் இரவிலே சந்திரனை கண்டு மலரும் ஆம்பலும் ஒன்றாக கூடி மலர்ந்துள்ள வயல்களை உடைய நாடு என்று குரு நாட்டினுடைய சிறப்பு எடுத்து காட்டப்படுகின்றது. ஈனா வினா, போரின் விளைவை விளக்க கையாண்ட அணிகளை விளக்குக. இங்கே உவமை அணி கையாளப்பட்டுள்ளது. அது எந்த வரி மூலமாக என்று சொன்னால், உயர்வரை காடு என்ன என்று அங்கே மூங்கில் காடுகள், உவமானம் மூங்கில் காடுகள் உராய்வுபட்டு தீப்பற்றி அழிதல் உவமானம். உவமேயம் கௌரவர்களும் பாண்டவர்களும் போரில் அழிதல். பொதுத்தன்மை முற்றாக அழிதல். இங்கே உவமை அணியாக இப்பாடலில் இடம்பெறுகின்றது. அடுத்த வினா, அறத்தின் உருவமாக குறிப்பிடப்படுபவர் யார்? இங்கு அறத்தின் உருவமாக குறிப்பிடப்படுபவர், அறத்தின் உருவம் போல்வான் என்று சொல்லப்படுபவர் தர்மன். ஆகவே இங்கேயும் உவமை அணி கையாளப்பட்டிருக்கின்றது. உவமானம் தர்மன், உவமானம் அறத்தின் உருவம் போல்வான், உவமேயம் தர்மன், பொதுத்தன்மை தர்மத்தினுடைய வடிவமானவன். அதே போல இங்கு சந்துபட என்பது இப்பாடலில் குறைப்பது சமாதானம் என்பதை குறித்து நிற்கும். கைரவம் என்பது ஆம்பல் மலரை குறித்து நிற்கும். பொற சேர என்பது அங்கே ஒன்று சேர. வகுளி என்பது கோபத்தினை குறித்து நிற்கும். செய்ரமர் கொடிய போர்க்களம். வரைக்காடு மூங்கில் காடு. ஆகவே இந்த பாடலிலே உயிர் அணையாய் என்று குறிப்பிடப்படுபவன் கண்ணன். இவ்வாறு இந்த பாடலிலே இவ்வாறான வினாக்களை வினவ முடியும். எனவே மாணவர்கள் பொருத்தமாக விடை அளிக்கின்ற பொழுது அங்கே சரியான புள்ளிகளை பெற்றுக்கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பாடலை அடுத்த காணொளியில் பார்த்து கொள்வோம். நன்றி.